அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025-2026க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க அனைவருக்குமே இந்த வீடியோ ஒரு வேக்கப் கால் மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிலபஸ் நியூ சிலபஸ், அதாவது ரிவைஸ்டு சிலபஸ் நம்மளுக்கு விட்டுருக்காங்க. அது எவ்வளோ நம்மளுக்கு முன்னாடி, அதாவது அப்கிரேட்டடாக இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு பார்க்க முடியுது. ஏன்னா நிறையா நம்மளுக்கு குறைச்சிருக்காங்க, கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க, இப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா ஒரு 70% பழைய சிலபஸ் இருக்குது. ஒரு சில சப்ஜெக்டில் 60% பழைய சிலபஸ் வச்சுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே புது சிலபஸை நிறைய யூனிட்ஸை அப்படியே பாதி யூனிட்ஸை தூக்கி, இப்போ 5வது யூனிட்டில் இருக்க பாதி யூனிட்டை தூக்கி 3வது யூனிட்டில் போடுறது, அப்புறம் 4வது யூனிட்டில் இருக்கிற ஆஃப் தூக்கி 6வது யூனிட்டில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. யூனிட்ஸை களைச்சி போட்டு அப்படியே மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. இது எது மாதிரி இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நெட்டு செட்டோடைய சிலபஸ் மாதிரியே தான் இருக்குது. நெட்டு செட்டு சிலபஸை எடுத்து பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் சயின்ஸ் குரூப் எடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஜிடிஆர்பியோட சிலபஸாக அப்படியே பார்க்கலாம். ஏன்னா அந்தந்த யூனிட்ஸ்க்கு இப்படி மெர்ஜ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாமே ஏற்கனவே நெட்டு செட்டு சிலபஸில் இருந்தது தான். அதுக்காக தான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நியூ சிலபஸ் வரதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி படிக்கலாம் ஓல்டு சிலபஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நெட்டு செட்டில் இருக்கிறத படிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். நம்மளோட அசம்ஷன் கரெக்டாக இருந்திருக்கு. அதே மாதிரியே நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முன்னாடியே கொஞ்சம் சொல்லியிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு. சரி, ஓகே. இப்போ அவங்க நியூ சிலபஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ ரொம்ப நம்ம உஷாராக இருக்கணும். ஏன்னா எப்போ வேணால் நோட்டிஃபிகேஷன் அவங்க ரிலீஸ் பண்ணலாம். விரைவில் நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே யூஜிடிஆர்பிக்கு இந்த மாதிரி கேஜெட்டில் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் சும்மா ஒரு வாய் வார்த்தையாக தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலபஸை ரிலீஸ் பண்ணி 90 days ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னாலாம் எனக்கு தெரியலைங்க. ஆனால் இருந்தாலுமே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி இல்லைங்கிற பட்சத்துலையும் கூட அதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா கோச்சிங் சென்டரும் எல்லா இன்ஸ்டியூட்டுமே இப்போ நியூ சிலபஸை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இன்னும் அப்படியே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது. நீங்கள் டெஸ்ட் பேட்ச் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். அது நல்லதா, அதோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நான் வீடியோ கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ இந்த கொடுத்துருக்கிற சிலபஸை எப்படி நம்ம செல்ஃபாக படித்தாலும் சரி, இல்லை நீங்கள் கோச்சிங் சென்டர் போனாலுமே சரி, எப்படி நம்ம ஒரு 75 daysக்கு உள்ள நம்ம எப்படி இந்த 10 யூனிட்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ 10 யூனிட்ஸாக குறைச்சி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், எல்லா சப்ஜெக்ட்க்கும். அப்படி 10 யூனிட்ஸை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது நீங்கள் இந்த 90 days அப்படிங்கிறத நம்ம 75 daysஸை ஃபஸ்ட் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். படிக்கிறதுக்கு அதுக்குள்ளேயே ஒரு குட்டி ரிவிஷன், அதாவது ஷார்ட் ரிவிஷன். அதுக்கப்புறம் கொஸ்டின்ஸ் கேதர் பண்ணி வச்சுக்கணும். சோர்ஸஸ் கேதர் பண்ணி வச்சுக்கணும். கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுக்கலாம் அதெல்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஒரு 7 days அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு, இதில் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் 7 daysஸும் நம்ம படிக்க வேண்டாம். அதில் 5 days அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கலாம். அதாவது எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம படிக்கணும். அதில் ஒரு 3 daysஸை ஃபுல்லாக நம்ம நியூ சிலபஸ் மட்டுமே நம்ம படிச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிற 2 daysல நம்ம நம்ம ஏற்கனவே படித்த சிலபஸை நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 5 days இதுக்கு போயிடும். மிச்சம் இருக்கிற 2 days அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிவிஷன் நல்லா நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணணும். அதே மாதிரி டெஸ்ட்டு நிறைய டெஸ்ட்டு நம்ம போட்டு பார்க்கணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்ம பண்ணால் தான் நம்மளால் சஸ்டெயின் ஆக முடியும். நிறைய மார்க் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம படிச்சுக்கிட்டே மட்டும் இருந்தால் மட்டும் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ ஓகே, நம்ம இப்போ ஃபுல்லாக படிச்சுக்கலாம். ஒரு 75 daysக்கு நம்ம படிக்கிறத மட்டுமே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலாம். அதில் ரிவிஷனோ இல்லை டெஸ்ட்டு பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம 75 days கழிச்சிட்டு அப்புறமா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கை கொடுக்காது. இது நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிறையா சென்டரில் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய சென்டரில் அவங்களே இப்போ நம்ம சேர்ந்துருந்தோம் அப்படின்னா அவங்க டெஸ்ட் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அப்போ நம்மளுக்கு திடீர்னு அங்கே ரிவிஷனும் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட்டையும் நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு அது சரி வராது. அதுவே நம்ம இப்போவே நம்மளுக்கு நம்ம ரிவிஷன் ஓரளவுக்கு பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டு கொஸ்டின் எப்படி ஒரு ஐடியா எப்படி நம்மளுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னு நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்போ ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே கொடுக்குற டெஸ்ட்டில் நம்மளுக்கு
நம்மளுக்கு வந்து கிளியர் அண்ட் கட்டாக வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஐடியா வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த 10 யூனிட்ஸை வந்து நான் ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட் அப்படின்னு நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். யாருமே வந்து ஃபுல்லாக 7 டேஸும் நம்ம உட்காந்து படிக்கிற மாதிரி வந்து நீங்கள் பிளான் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15 டேஸுக்கு நம்ம வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதாவது இதுதான் வந்து என்னுடைய ஒரிஜினல் பிளானு. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து 15 டேஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். 15 டேஸாக வந்து நம்ம இந்த 75 டேஸை வந்து நம்ம பிரிக்கிறோம். அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை 15 வரும் இந்த 75ல் அப்படின்னு பார்த்திங்கன்னா 515 அப்படின்னு 515 டேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 515 டேஸில் நம்ம வந்து ஒரு யூனிட்டை வந்து நீங்கள் 7 டேஸில் வந்து ஒரு யூனிட்டை நீங்கள் 7 டேஸில் படித்தாலும் நீங்கள் வந்து ஒரு 2 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 14 டேஸ் ஆகும் இல்லையா? அதாவது ஒரு யூனிட் ஃபுல்லாக நீங்கள் அந்த ஒரு வாரத்திலேயே படிச்சுட்ருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த 15 டேஸை நம்ம முழுசாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து 2 யூனிட்ஸை வந்து நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? 2 யூனிட்ஸை கவர் பண்ணி நம்ம டோட்டலாக 10 யூனிட்ஸ் கவர் பண்ண போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கே நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா முழுசாக நம்மளுக்கு 15 டேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு நிறைய டைம் இருக்கும் ஃபார் வந்து படிக்கிறதுக்கு, நியூவாக ஆட் ஆகிருக்கிறத படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் வேணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஓல்டு, அதே மாதிரி நம்மளுக்கு நியூ, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ரிவிஷன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெஸ்ட், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து டைம் தேவைப்படுது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு 15 டேஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 15 டேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம 15 டேஸில் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு 15 டே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எத்தனை யூனிட் படிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு யூனிட்டு, இது வந்து செகண்ட் யூனிட். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறது. ஒரு யூனிட் வந்து நீங்கள் நிறைய ஓல்டு சிலபஸே இருக்கும் பார்த்தீங்களா, மாறாமல் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு யூனிட் வந்து நீங்கள் வந்து நியூவாக இப்போ வந்து ஆட் ஆகிருக்கு இல்லையா, நிறைய ஆட் ஆகிருக்க மாதிரி இருக்கும், அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி 15 டேஸை வந்து 15 டேஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 யூனிட்ஸ், ஃபஸ்ட் யூனிட்டு அண்ட் செகண்ட் யூனிட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் வந்து பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அண்டு 5 டேஸாக நம்ம பிரிச்சுக்கலாம். இதில் ஒரு 7 டேஸ் அண்டு 5 டேஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். மிச்சம் நமக்கு இதில் வந்து 13 டேஸ் தான் போகும். மிச்சம் நம்மக்கிட்ட வந்து 2 டேஸ் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிவிஷன் அண்ட் டெஸ்ட்டுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த யூனிட் 2க்கும் நம்ம வந்து என்ன 7 டேஸ் அண்டு 5 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். சரி, இந்த 7 டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கிற போர்ஷனை வந்து நம்ம அதிகமாக வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இதை வந்து இப்படி எழுதுறதுக்கு பதிலாக இப்படி எழுதிக்கிறேன். இந்த செகண்ட் யூனிட் அப்படிங்கிறத 5, 7 எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் யூனிட் இப்போ 15 டேஸ் நம்ம கையில் ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதே 15 டேஸோட கணக்கு தான் நீங்கள் மிச்சம் இருக்கிற 5க்கும் நம்ம வந்து போட்டு 75 டேஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம், 10 யூனிட்டுக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் இந்த ஒரு 15 டேஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை வச்சு நம்ம அதைப்படியே மேனேஜ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபஸ்ட்டு யூனிட் வந்து யூனிட் 1ல் நான் இந்த 7 டேஸில் என்ன படிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூவாக எனக்கு நிறைய ஆட் ஆகிருக்கு இல்லையா, அதை நான் 7 டேஸில் நான் கம்ப்ளீட்டாக நான் வந்து படிக்க போகிறேன். ஏன் 7 டேஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக் வந்து கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். புரியுதுங்களா? எடுத்தோடனே வந்து நம்ம கையில் நோட்ஸ் மெட்டீரியல் இருந்தால் ஓகே. இங்கே நிறைய சென்டர்ஸே இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா மெட்டீரியல் தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நமக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். சரியா? அப்போ வந்து ஒரு ரெஃபரன்ஸ் புக்கை நம்ம தேடி ஒரு நாளைக்கு ஒரு 2 டாபிக் 3 டாபிக் தான் நம்மளால் நகர்த்த முடியும். அதனால தான் நான் வந்து நியூ அப்படிங்கிறதுக்கு நான் வந்து 7 டேஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த 7 டேஸில் வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து நியூவாக வந்து படிச்சுட்ருப்பீங்க யூனிட் 1ல். அதே இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அதே 7 டேஸில் ஒரு 5 டேஸ் உள்ள ஃபஸ்ட்டு 5 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த செகண்ட் யூனிட்டில் இருக்கிற ஓல்டு கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் முடிச்சு வச்சுக்கணும். அதாவது நீங்கள் ஏற்கனவே இருக்கிற அந்த யூனிட்டில் இருக்கிற நிறைய மாறாமல் இருக்கும் இல்லையா ஓல்டு கண்டென்ட், அதை வந்து நீங்கள் முடிச்சு வச்சுருங்க. சரியா? இப்போ இதில் வந்து நம்ம நியூ பார்த்துட்ருக்கும்போது, அதாவது டஃப்பாக இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கும்போது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதை தான் நம்ம வந்து படித்தவங்க வந்து அதையே ரிவைஸ் பண்ணுவாங்க. இல்லை நம்ம இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் ஓல்டு கண்டென்ட் தான். அதனால் உங்கள்கிட்ட நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் புக் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது.
அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ 7 டேஸ் முடிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து அதுலேயே வந்து 5 டேஸ் நம்ம படிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்தது இங்கே வந்து நீங்கள் ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக் கிடச்சி உங்களுக்கு ஒரு பாதி ஒரு 3/4 டாபிக் வந்து 3/4 டாபிக் வந்து நீங்கள் இந்த 7 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுத்தது இங்கே வந்து அதே இதில் வந்து நம்மளுக்கு 7 டேஸ் வந்து 5 டேஸ் முடிஞ்சு இன்னும் 2 டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இந்த 7 டேஸில். அப்போ இதுலேயும் நீங்கள் வந்து நியூவாக வந்து நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இதில் நியூ படிச்சுட்டு இருக்கும்போது இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டில் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் நீங்கள் வந்து ஓல்டை வந்து நீங்கள் படிப்பீங்க. உங்களுக்கு புரியுதா? அதாவது இதில் வந்து நீங்கள் வந்து இந்த 7 டேஸில் வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா நியூ படிக்க போகிறோம். அதே 7 டேஸில் இங்கே என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இந்த 7 டேஸ்க்குள்ளே தானே இந்த 5 டேஸ் வருது. அப்போ இதில் என்ன படிக்க போகிறோம், ஏற்கனவே நம்ம நியூ வந்து முடிச்சு வச்சிட்டோம். அப்போ இங்கே என்ன படிக்க போகிறோம், ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம வந்து ஓல்டு இதை வந்து நம்ம படிக்க போகிறோம். அப்போ இங்கே டஃப்பாக படிக்கிறோம், இங்கே வந்து ஈஸியாக படிக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேயும் வந்து நம்மளுக்கு ஓல்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நியூ படிச்சுக்க போகிறோம். மிச்சம் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிச்சம் இதில் வந்து நம்மளுக்கு இப்போ 13 டேஸ் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ இங்கேயும் 13 டேஸ் முடிஞ்சிருச்சு, இங்கேயும் 13 டேஸ் முடிஞ்சிருச்சு. நம்ம மொத்தமாகவே நம்ம கையில் வந்து டோட்டலாக நம்ம கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 டேஸ் தாங்க இருக்கும். இந்த 2 டேஸில் ஒரு நாள் வந்து ஒரு யூனிட்டு, இன்னொரு நாள் வந்து இன்னொரு யூனிட்டு, அதாவது செகண்ட் யூனிட் அப்படிங்கிறது மாதிரி போட்டு நம்ம வந்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கணும். அதாவது எப்படி ரிவைஸ் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோவே உங்களுக்கு போடுறேன். அந்த மாதிரி ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறது. ஏன்னா ஒரு நாளில் ஒரு யூனிட் ரிவிஷன் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூவும் படிக்கணும், ஓல்டும் படிக்கணும். அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாங்க. இப்போ நம்ம படிக்க போகிறது நம்ம ஓவராலாக இந்த 75 டேஸில் நம்ம வந்து ஒன்ஸ் 10 யூனிட்டை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சிடணும். அதை தான் நம்ம வந்து நம்ம அல்டிமேட் எய்மாக நம்ம வந்து போடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 ரிவிஷன்ஸ் ஆகுது. நம்மளுக்கு 2 ரிவிஷன் நினைப்பேன்னா மினிமம் 2 ரிவிஷனுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கும் ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் கூட. அதனால் வந்து இப்போ இந்த 2 டேஸில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோவே போடுறேன். ரிவிஷனும் பண்ணணும், அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட்டு முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து நம்ம எழுதணும். முக்கியமாக நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து நம்ம வந்து விடவே கூடாது. டெஸ்ட் அப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஐடியா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் நான் வந்து எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவும், எப்படி டெஸ்ட்டு வந்து எழுதலாம், எந்தெந்த சோர்ஸ் மூலமாக நம்மளுக்கு வந்து சாலிடான ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவே போடுறேன். சரிங்களா? இப்போதைக்கு உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும் that எப்படி வந்து 15 டேஸில் நம்ம வந்து ஒரு 2 யூனிட்டை வந்து மட்டும் எடுத்துக்கிட்டு எப்படி நம்ம வந்து படிக்கலாம். அந்த 2 யூனிட்டில் வந்து நம்மளுக்கு இப்போ ஓல்டு சிலபஸும் இருக்குது, நியூ சிலபஸும் இருக்குது இல்லையா? அந்த ஓல்டு சிலபஸ் அண்ட் நியூ சிலபஸை எப்படி நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இப்போது கொஞ்சம் தெளிவாக வந்து இருக்கும், ஐடியா கிடச்சிருக்கும். இன்னொரு டைம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட், அதுக்கப்புறம் செகண்ட் யூனிட், அதாவது எந்த யூனிட்டை வந்து எடுத்துக்கலாம். அதை வந்து நீங்கள் வந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 and 5 அப்படின்னு இதில் பிரிக்கணும். இந்த ஒரு யூனிட்டில் வந்து நீங்கள் எப்படி பிரிக்கணும், இன்னொரு யூனிட்டில் வந்து நீங்கள் எப்படி பிரிக்கணும், இந்த யூனிட்டில் வந்து நீங்கள் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 and 7 அப்படின்னு நம்மளுக்கு பிரிக்கணும் இந்த யூனிட்டில். ஓகேவா? இப்போ வந்து இதில் இந்த 7 அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா நியூ கண்டென்ட் படிக்கணும். அந்த 7 டேஸ்க்குள்ளே தான் இந்த 5 டேஸ் வந்து வரப்போகுது. ஸோ இதில் வந்து ஓல்டு வந்து படிக்கணும். ஓகேவா? அதே மாதிரி இந்த 5 டேஸில் இந்த 7 டேஸில் வந்து நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நியூ கண்டென்ட் படிக்கணும். 7 டேஸில் நியூ கண்டென்ட் படிக்கணும். இந்த 7 டேஸ்க்குள்ளே தான் வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா இந்த 5 டேஸ் வந்து வரப்போகுது. இதில் வந்து நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா அந்த யூனிட்டோட ஓல்டு பார்ட் வந்து நம்ம படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் 15 டேஸில் தாராளமாக வந்து 2 யூனிட்ஸை கவர் பண்ணிடலாம். வித் உங்களுக்கு வந்து எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் வந்து ரிவிஷன். ஓகேவா? வித் ரிவிஷன் ப்ளஸ் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிங்கன்னா 15 டேஸில் 2 யூனிட்ஸை நம்ம நீட்டாக கவர் பண்ணிட முடியும். சரியா? இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதிரியே நம்ம வந்து 15 டேஸில் 2 யூனிட்ஸை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். 15 டேஸில் நம்ம எத்தனை யூனிட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 யூனிட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ 75ல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனை 15 இருக்குது அப்படின்னா 15 இருக்குது. இந்த 5 வந்து நம்ம வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும், அதாவது 5 டைம்ஸ் வந்து நம்ம 2 போட்டோம்னா நம்மளுக்கு 10 யூனிட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடுதுங்க. அவ்வளோதான். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிற யூனிட் வந்து நம்ம
75 டேஸில் 10 யூனிட்ஸ் கவர் பண்ணியிருக்கோமா, அதுதான் நம்மளுக்கு வந்து இங்கே மெயினாக பார்க்க வேண்டியது. உங்களுக்கு இதில் வந்து ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 2 டேஸில், அதாவது எப்படி மேம் வந்து 2 டேஸில் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண சொல்கிறீங்க, எல்லாமே புது கண்டென்ட்டாக இருக்குது, அதே மாதிரி பழைய கண்டென்ட்டும் நம்மளுக்கு இருக்குது, அதான் 2 யூனிட்டை வந்து நம்ம வந்து படிக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்குண்டான ரிவிஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு வந்து எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிஜிடிஆர்பி உங்கள் ரிலேஷன் யாராவது படித்தாங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். 75 டேஸ்க்குள்ளே, அதாவது 90 டேஸ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க, மினிமம் நம்ம 90 டேஸில் ரெடி ஆகணும். பட் 75 டேஸில் நம்ம 10 யூனிட் முடிச்சு வச்சா தான் மிச்சம் இருக்கிற நம்ம 15 டேஸில் நம்ம வந்து ரிவிஷன் பண்ணுறது, டெஸ்ட் எழுதி பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபெப்ரவரியில் கூட நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நம்மளுக்கு நோ ப்ராப்ளம். எப்போ இருந்தாலும் நம்மளுக்கு ரிவிஷன் மட்டும் ஒரு 2 ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக போய் டெஸ்ட் எழுதலாம். ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கு கிடச்சிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 10 யூனிட்ஸ்க்கு நம்ம வந்து நம்ம கையில் நோட்ஸ் இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம், ரிவிஷன் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் எழுதியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு தாராளமாக அவங்க கொடுக்குற ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 60 to 90 டேஸ் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க டைமு. அப்போ வந்து நம்ம தாராளமாக 2-3 ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல். தேங்க்யூ டு ஆல்.